ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்ல இருக்கக்கூடிய லெசன் 2 ஆன மனித இனப்பெருக்கத்துக்குள்ள உள்ள புக் பேக் क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படக்கூடிய இடம். விந்து செல்கள் எல்லாமே முதிர்ந்த விந்து செல்கள் எல்லாமே எந்த இடத்துல சேகரிக்கப்படும் அப்படினா விந்தகமே சுருள்குழல்ல தான் வந்து சேகரிக்கப்படுகிறது. ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டெரோன் எந்த இடத்துல சுரக்கும், எந்த செல்கள் வந்து சுரக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா லிட்டிக் செல். இது வந்து எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. சோ டெஸ்டோஸ்டெரோன் எந்த இடத்துல சுரக்கும் அப்படினா லிட்டிக் செல். விந்து திரவத்தின் பெரும்பான்மை பகுதிகளில் சுரக்கும் துணை சுரப்பி எது? விந்து திரவத்தோட அதிகமான பகுதிகளில் எந்த துணை சுரப்பி சுரக்கும்னா விந்து பை தான் வந்து சுரக்குது. பெண்ணின் சுமரி ஆணின் எவ்வளவுக்கு ஒப்பானது? ஆண் குறிக்கு ஒப்பானது. கருப்பதியும் இடம். கருப்பையில எந்த இடத்துல கருப்பதினா கருப்பைக்குள்ள தான் வந்து கருப்பதியும். சோ கருப்பதியும் இடம் கருப்பை. தொப்புள் கொடியை உருவாக்கும் கருசூல் படலத்தின் அடிப்படை எது? தொப்புள் கொடியை உருவாக்கும் கருசூல் படலத்தின் அடிப்படை ஆலண்டாயிஸ் அப்படிங்கிறது. சோ ஆலண்டாயிஸ் தான் கருசூல் படலத்தின் அடிப்படை. குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரத்தலை தொடங்கி வைப்பதும் தொடர்ச்சியாக சுரக்க வைக்க உதவும் முக்கிய ஹார்மோன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோலாக்டின் ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரந்தா மட்டும்தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பால் உற்பத்திங்கிறது இருக்கும். ப்ரோலாக்டின். பாலூட்டியின் முட்டை வந்து ஏலிசித்தல் வகையை சார்ந்தது, ஓடற்றது. பாலூட்டியின் முட்டை ஏலிசித்தல் வகை, ஓடற்றது. அந்த செல்லை துளைத்து செல்வதற்கு முன் விந்து செல்லில் நடைபெறும் நிகழ்வு, அதாவது அந்த செல்லுக்குள்ள போறதுக்கு முன்னாடி விந்துல என்ன நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திறனேற்றம் அப்படிங்கிற நிகழ்வு நடைபெறுகிறது. குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக சுரக்கும் பாலுக்கு பெயர் வந்து சீம்பால்னு சொல்லுவோம். சீம்பால்ங்கிறதா வந்து கொலஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக சுரக்கும் பால். அடுத்து சீம்பாலில் அதிகம் என்ன காணப்படுதுன்னா IgA அப்படின்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட் தான் காணப்படுது. IgA. ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை. ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்வது வந்து செர்டோலி செல்கள். செர்டோலி செல்கள் தான் உற்பத்தி செய்யுது. தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. லூட்டியல் நிலை FSH அளவை அதிகரிப்பு, இதுதான் தவறானது. ரத்தப்போக்கு நிலைனா ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டரான் வந்து குறைகிறது, அதனால ரத்தப்போக்கு நிலை ஏற்படும். நுண்பை செல்கள் பால்குலர் நிலை வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகரிக்கிறதுனால ஏற்படுது. அந்த விடுபட்ட நிலை வந்து LH ஓட எழுச்சி, LH ஹார்மோன் இருக்குல்ல, அதோட எழுச்சினால ஏற்படுது. சோ இது லூட்டியல் நிலை வந்து FSH அளவு அதிகரிக்கிறதுனால நிகழ்வது கிடையாது. சோ இதுதான் தவறு. அடுத்து காரணம் கூற்று. ஆணின் விந்தணுக்கள் வயிற்றுக்கு வெளியே விதைப்பையினுள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. கரெக்ட். அதே மாதிரி காரணம் என்னன்னா விதைப்பையை வெப்ப நெருப்படுத்தியாக செயல்பட்டு விந்தகத்தின் வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் குறைத்து இயல்பான விந்தணு உற்பத்திக்கு உதவுது. சோ இந்த பையில அது காணப்படுறதுனால அங்க கம்மியான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வைக்க முடியுது. சோ அதுக்கு வந்து கூற்றும் காரணமும் சரி, அதுக்கான சரியான விளக்கமும் கூட. அடுத்த கூற்று. அண்டம் விடுபடுதல் என்பது கிராஃபியன் விண்பையிலிருந்து அண்டம் வெளியேறும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க. எஸ் கரெக்ட். கூற்று வந்து கரெக்ட் தான். காரணம் பாத்தீங்கன்னா இது மாதவிடாய் சுழற்சியின் நுண்பை நிலையில் நடைபெறுகிறது என்பது தவறு. காரணம் வந்து தவறு. ஏன்னா இது கிராஃபியன் நுண்பையில இருந்து அண்டம் வெளியேறுவதுதான் வந்து அண்டம் விடுபடுதல் சொல்றோம். அந்த அண்டம் விடுபடுதல் வந்து பாலிகுலர் நிலையில் நடைபெறுதுன்னு சொல்லிருக்காங்க. அது தப்பு. சோ கூற்று வந்து கரெக்ட், காரணம் தவறு. கூற்று. விந்து செல்லின் தலைப்பகுதியில் அக்ரோசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டுள்ளது என்பது தவறு. ஓகேவா. அது காரணம் வந்து அக்ரோசோம் திருக்கு வடிவில் அமைந்த மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டுள்ளது, இதுவும் தவறு. ரெண்டுமே தவறுதான். வலிமிகுந்த மாதவிடாய் இவ்விதம் அழைக்கப்படுது. ரொம்ப அதிக பெயின் இருக்கக்கூடிய பீரியட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க? டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலைக்கு பேர் வந்து டிஸ்மெனோரியா. கீழ்கண்ட எந்த மாதவிடாய் கோளாறு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது, எதனால் இது அப்படிங்கிற மாதிரி. சோ மெனோரோஜியா அப்படின்னா ஒழுங்கற்ற மாதவிடாய், இது வந்து தவறு. சோ மெனோரோஜியாங்கிறது ஒழுங்கற்ற மாதவிடாய் கிடையாது. ஏமனோரியா அப்படிங்கிறது மாதவிடாய் இல்லாதது, இது ஒன்று தான் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. டிஸ்மெனோரியா அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான மாதவிடாய். நம்ம பார்த்தோம் அதிகப்படியான மாதவிடாய் கிடையாது, வலிமிகுந்த மாதவிடாய் அப்படின்னு. ஆலிகோமெனோரியாங்கிறது வலிமிகுந்த மாதவிடாய் சொல்றாங்க. இது ரெண்டு மாத்தி கொடுத்துருக்காங்க. சோ இது தவறு. இதுல கரெக்ட் வந்து ஏமனோரியா வந்து மாதவிடாய் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏமனேரியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாதவிலக்கின் மேல, அதாவது மாதவிடாய் வராம இருக்கிற நிலைக்கு பேர் தான் வந்து ஏமனோரியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா டிஸ்மெனோரியா. டிஸ்மெனோரியா அப்படிங்கிறது வந்து வலிமிகுந்த மாதவிடாய், அதிகமான பெயின் இருக்கிற பேர் வந்து டிஸ்மெனோரியா அப்படிங்கிற நிலை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மெனோரோஜியா. மெனோரோஜியா அப்படிங்கிறது வந்து மாதவிடாய் மிக அதிக நாட்கள் வந்து மாதவிடாய் இருக்கக்கூடிய நிலை வந்து மெனோரோஜியா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆலிகோமெனோரியா அப்படிங்கிறது, ஆலிகோமெனோரியாங்கிறது சீரற்ற மாதவிடாய், தாமதமான மாதவிலக்கு தான் வந்து ஆலிகோமெனோரியா. சோ இதுதான் வந்து அந்த பொறுத்துகள், அதாவது சரியாக பொருந்துதல்ல கேட்டிருக்காங்க.